தமிழ்ல எழுதணும்னாலே இக்கு, இச்சு, இத்து, இப்பு இதெல்லாம் போட வேண்டிய இடத்துல போடாமையும் போட தேவையில்லாத இடத்துல போட்டும் தப்பா எழுதிருவோமோ அப்படிங்கிற பயத்தாலேயே எழுதாம இருக்கீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா உங்களோட பிழைகளை குறைக்கிறதுக்கு ஒரு 3 பேசிக் டிப்ஸ் சொல்றேன். முதல்ல இந்த மாதிரி புள்ளி வச்ச எழுத்தை நம்ம ஒற்று அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த புள்ளி வச்ச எழுத்தை தப்பா எழுதுறத ஒற்று பிழை அப்படின்னு சொல்லலாம். பொதுவா 2 சொல் சேரும் போது நடுவில் ஒரு ஒற்று வருது அப்படின்னா அது ஒற்று மிகுதல் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவா இக்கு, இச்சு, இப்பு, இத்து இந்த 4 எழுத்துக்கள் மட்டும்தான் ஒற்றா மிகும். முதல்ல ஆக, மிக, என போன்ற சொற்கள் வரும்போது அங்க ஒற்று மிகும். எடுத்துக்காட்டுக்கு ஆக சிறந்தது, மிக பெரியது. ரெண்டாவது சுட்டு திருபில ஒற்று மிகும். அந்த, இந்த, எந்த இந்த 3 சொற்களும் வரும்போது. எடுத்துக்காட்டுக்கு அந்த பறவை, இந்த சட்டை, எந்த பாட்டு. மூன்றாவதா 2ஆம் மற்றும் 4ஆம் வேற்றுமை வெளிப்படையா வரும்போது ஒற்று மிகும். எடுத்துக்காட்டுக்கு வீட்டை பார்த்தான், வீட்டுக்கு சென்றான். இந்த காணொலியை தமிழ்ல அதிகமா எழுத்துப்பிழை விடுற உங்களோட நண்பருக்கு பகிர்ந்து விட்டுருங்க. அடுத்தடுத்த காணொலிகள்ல தமிழ்ல எழுத்துப்பிழையை குறைக்கிறதுக்கான அடுத்தடுத்த டிப்ஸ்களை கத்துப்போம். நன்றி.